السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم من صلى علي حقت عليه شفاعة يوم القيامة. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உதித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் தபோ தாபியன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதத்தில் ஜும்மாவுடைய நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகள், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணநலன்கள் நற்குணங்கள் அனைத்தையுமே நாம் அலாசி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வாரங்களிலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லதொரு வாழ்க்கை நடைமுறைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தாக, நிஅமத்தாக, அருளாக, கிருபையாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அனுப்பி இருக்கிறான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரஹ்மத்தாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக வேண்டி நிறைய தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். இந்த உம்மத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இருந்து நிறைய நிஅமத்துக்களை வாங்கி தந்திருக்கிறார்கள். இந்த உம்மத்திற்காக வேண்டி நிறைய பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலுகைகளை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, மிக மிக முக்கியமான ஒரு கடமை இருக்கிறது. அதுதான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்தையும் சலாமையும் சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, முதலிலே அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகிறான். இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி. மலக்குமார்கள் ஸலாத்து சொல்லுகிறார்கள். இரண்டாவதாக மூமின்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ, நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். வஸல்லிமு, நாயகத்தின் மீது சலாம் சொல்லுங்கள். தஸ்லீமா, பரிபூர்ணமாக சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஸலவாத்தையும் சலாமையும் பெருமானாரின் மீது சொல்லுவது இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு கொடுக்கப்பட்ட தலையாய கடமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தொழுகுவதில்லை. அது தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு அவசியம் இல்லை. அல்லாஹ் தொழுகுவதில்லை, நோன்பு வைப்பதில்லை. ஆனால் ஸலவாத்து சொல்லுகிறான் என்பதாக அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன், நான் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறேன் என்று அல்லாஹ்வே சொல்லுகிறான். அல்லாஹ் தொழுவதில்லை, நோன்பு வைப்பதில்லை, இதர கடமைகள் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகிறான், பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லுகிறான்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமின்களே, நீங்களும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு திரும்பி சொல்லுகிறான். உலகத்திலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வானம் பூமி எல்லா இடங்களிலேயும் மலக்குமார்களை, பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மலக்குமார்களை படைத்திருக்கிறான். எத்துணை மலக்குமார்கள் இந்த உலகம், மறு உலகம், வானம் பூமி இவைகளுக்கு இடையிலே எங்கெல்லாம் மலக்குமார்களை அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அனைத்து படைப்பினுடைய எண்ணிக்கை பூராவும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். மலக்குமார்களும் அல்லாஹ்விற்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் எனக்கு சலாம் சொல்லுகிறது என்று சொல்வார்கள். ஒரு முறை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் வாங்கியதற்கு பின்னால் மக்காவிற்கு செல்லுகின்ற நேரத்திலே மக்காவிலே இருக்கின்ற கற்கள் பெருமானாருக்கு சலாம் சொல்லியது. மக்காவிலே இருக்கிற மரங்கள் பெருமானாருக்கு சலாம் சொல்லியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஜுகாக் என்று சொல்லக்கூடிய மலையின் ஓரத்திலே நான் சென்றேன், அந்த ஜுகாக் என்ற மலை எனக்கு சலாம் சொன்னது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கல்லும் சொன்னது பெருமானாருக்கு சலாம், புல்லும் சொன்னது பெருமானாருக்கு சலாம். நபிகளின் மீது நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்று அண்ணலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முறை ஒரு மனிதன், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மாட்டின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு வேலை வாங்கி கொண்டிருந்தான், ஏறு உழுது கொண்டிருந்தான். இந்த மாடு பேசியது, இந்த மனிதனை பார்த்து மாடு பேசியது, நீ என் மீது உட்காருவதற்காக வேண்டி நான் படைக்கப்படவில்லை, வேளாண்மையினுடைய வேலையை பார்ப்பதற்கு நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னது. அதன் வேலையை அது சொன்னது. இன்னொரு விஷயத்தையும் பெருமானார் பதிவு செய்வார்கள். ஒரு நாள் ஒரு ஓநாய் ஆட்டை பிடித்துக் கொண்டு ஓடுகிறது. ஆட்டை பிடித்துக் கொண்டு ஓநாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இடையன் என்ன செய்கிறான்? ஓநாயை துரத்தி கொண்டு ஓடுகிறான். ஓநாயை துரத்தி கொண்டு ஓடி ஓநாயிடத்தில் இருந்து ஆட்டை பிடுங்கி விடுகிறான். இந்த ஓநாய் பேசியது. ஓநாய் பேசியது. என்ன பேசியது? மனிதா, என் உணவை நான் எடுத்துக்கொண்டு போகின்ற நேரத்தில் அதற்கு நீ எது தடையாக இருக்கிறாய்? எஸ்ரிபிலே, மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது என்று ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொன்னது. அவர் ஆச்சரியமாக பார்த்தார். அந்த மனிதர், இடையன் பார்த்தான், ஓநாய் அரபி பேசுகிறதே என்று பார்த்தான். இது ஆச்சரியம் அல்ல, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்கும். நீ அவருக்கு போய் அடிபணிந்து விடு என்று சொன்னதாம் ஓநாய். ஓநாய் அதன் வேலையை செய்கிறது. நாம் பிறந்து விட்டோம். பெருமானாரை பற்றி என்றைக்காவது யாரிடத்திலாவது பெருமானாரின் விஷயத்திலே தாவா செய்திருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள் என்று அறிவிப்பாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸலவாத்து சொல்வது, ஸலவாத்து சொல்வதால் என்ன பலன் கிடைக்கும்? பொதுவாகவே ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் ஏதாவது லாபம் இருக்கிறதா என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கும். வியாபாரம் செய்தால் லாபம் நோக்கம், விவசாயம் செய்தால் லாபம் நோக்கம். எந்த காரியத்தை செய்தாலும் சரி, அதிலே ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கிறதா, ஃபாயிதா இருக்கிறதா, நன்மை இருக்கிறதா என்று மட்டுமே நாம் பார்க்கக்கூடியவர்கள். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொன்னால், பெருமானாரின் மீது சலாம் சொன்னால் அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலை. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். எப்படி வேண்டுமானாலும் ஸலவாத்து சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிந்த முறையிலே ஸலவாத்தை சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு முறை ஸலவாத்து சொல்வதால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களை அல்லாஹ் மலக்கிடத்திலே 10 முறை அதை புகழ்கிறான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் ஒரு முறை பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொல்வதால் உங்களை அல்லாஹ் மலக்குமார்களுக்கு மத்தியிலே உங்களை 10 முறை பேசுகிறான், உங்களை 10 முறை புகழ்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸலவாத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு கவலைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
உபய் இப்னு காபு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார்கள், நாயகமே, ஒரு நாளைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே இபாதத்திலே பாதி அளவு உங்களுக்கு நான் ஸலவாத்து சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ஜித் என்று சொன்னார்கள், இன்னும் கூட்டிக்கொள் என்று சொன்னார்கள். வாழ்க்கையிலே பாதியை நான் ஸலவாத்தை கொண்டு முடித்துக் கொள்ளட்டுமா என்று கேட்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கூட்டிக்கொள் என்று சொன்னார்கள். முக்கால்வாசி என்பதாக கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாழ்க்கையிலே நான் முழுக்க முழுக்க உங்கள் மீது ஸலவாத்து சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். கடைசியாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதன் யக்ஃபீக, அல்லாஹு உங்களின் மீது ரஹ்மத்தை உலகத்திலும் மறு உலகத்திலும் அதிகப்படுத்துவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை சொன்னால் உலகத்தின் கவலைகளும் மறுமையின் கவலைகளும் போகிவிடும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் யக்ஃபீக அல்லாஹு ஹம்மக துன்யா வ ஹம்மல் ஆখিরা என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு ஆখিরাத்தின் கவலையும் உலகத்தின் கவலையும் போக வேண்டுமா, பெருமானாரின் மீது ஸலவாத்தை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். நபிகளின் மீது ஸலவாத்து ஓதினால் நமக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையிலே ஷஃபாஅத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத் நமக்கு பெற வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையிலே ஒரு முறையாவது ஸலவாத்து சொல்லி இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே ஒரு முறை ஸலவாத்து சொல்வது ஒவ்வொரு மூமின்களின் மீது ஃபரலான கடமை என்பதாக சொல்லப்படுகிறது. துஆவுக்கு முன்னாலும் ஸலவாத்து சொல்லுங்கள், துஆவுக்கு பின்னாலும் ஸலவாத்து சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஸலவாத்தை கொண்டு துஆவை ஆரம்பிக்க வேண்டும், ஒரு மனிதன் ஸலவாத்தை கொண்டு துஆவை முடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஸலவாத்து இல்லாத துஆக்கள் இறைவனில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸலவாத்தை ஓதுவதினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களின் அந்தஸ்துகளை ஒரு ஸலவாத்து ஓதுவதால் 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. ஒரு ஸலவாத்தை நீங்கள் ஓதுவதால் 10 நன்மைகள் அதிகமாக்கப்படுகிறது. ஒரு ஸலவாத்தை நீங்கள் ஓதுவதால் 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். வெறும் வாழ்க்கை முழுக்க ஸலவாத்து ஓதியே சொர்க்கத்துக்கு போய்விடலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, யார் அல்லாஹுவின் பொருத்தத்தை கொண்டு நிலையிலே அல்லாஹுவின் பொருத்தத்தை உண்டானவர்களாக அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் மீது அதிகம் ஸலவாத் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹுவை மறுமையிலே நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் நம்மை பொருந்தி கொண்டவனாக சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகம் ஸலவாத்துக்களை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம் வீட்டிலே பிள்ளைகளுக்கு ஸலவாத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம் மனைவிமார்களுக்கு ஸலவாத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வீடுகள் முழுக்க ஸலவாத்து சொல்லப்பட வேண்டும். பள்ளிகள் முழுக்க ஸலவாத்து சொல்லப்பட வேண்டும். வாய்கள் முழுக்க ஸலவாத்து சொல்லப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்திலே எனக்கு நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், எனக்கு கியாமத்தில் நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா? என் மீது அதிகம் ஸலவாத்து சொன்னவர்கள் கியாமத்தில் எனக்கு நெருக்கமாக இருப்பார்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸலவாத்து எந்தெந்த இடத்திலே நாம் சொல்ல வேண்டும் என்று பார்க்கின்ற நேரத்திலே பள்ளிவாசல்களில் ஸலவாத்து சொல்வது, வீடுகளிலே ஸலவாத்துகளை சொல்லுவது, எங்கெல்லாம் பெருமானாரின் பெயர் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் ஸலவாத்துக்களை உச்சரிப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை உச்சரிக்கப்படாத நேரங்கள் இருக்க முடியாது. உலகம் முழுக்க அதிகமான உச்சரிக்கப்படக்கூடிய பெயர்களிலே மிக முக்கியமானது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஒரு நாளைக்கு 5 நேரம் பாங்கு சொல்லப்படுகிறது. 5 நேரத்திலேயும் ஒவ்வொரு பாங்கிலேயும் 2 முறை முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லப்படுகிறது. கணக்கிட்டு பாருங்கள், நம் ஊரிலே எத்தனை பள்ளிகள் இருக்கிறது, உலகம் முழுக்க எத்தனை பள்ளிகள் இருக்கிறது. யோசித்து பார்த்தால் கணக்கிட முடியாது. பெருமானாரின் பெயர் உலகம் முழுக்க பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. பள்ளிக்குள்ளே நுழையும் பொழுதே பெருமானாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை உச்சரித்து ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையின் நடைமுறையின் சுன்னத்துக்களை பெருமான் சொல்லித் தந்தார்கள்.
பள்ளிக்குள் நுழையும் பொழுது அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திக, யா அல்லாஹ் அருளின் வாசல்களை திறந்து வை என்று துஆவை செய்துவிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி என்ற ஸலவாத்தை நீங்கள் உச்சரியுங்கள் என்பதாக பெருமானார் பள்ளிக்குள் நுழையும் பொழுதே ஸலவாத்தோடு நுழையுங்கள். ஒழுவை செய்ய நீங்க ஆரம்பித்தால், ஒழுவை செய்ய நீங்கள் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் கூட பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொண்டு ஆரம்பியுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையில் பெருமானாரின் ஸலவாத்து இல்லை என்று சொன்னால் தொழுகையே கூடாது. தொழுகையிலே இரண்டாவது ரக்காத்திலே அத்தஹியாத்திற்கு பின்னால் அல்லது நான்காவது ரக்காத்திலே அத்தஹியாத்துக்கு பின்னால் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் என்ற ஸலவாத்துக்களை நீங்கள் ஓதினால் தான் தொழுகை முற்றுப்பெறும் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, குன்னூத் ஓதுகின்ற நேரத்தில் கூட வித்ரு தொழுகையிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லித்தான் அந்த குன்னூத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி தரப்படுகிறது. ஜனாசா தொழுகையில் கூட பெருமானாரின் மீது ஸலவாத்துக்கள் சொல்லப்பட வேண்டும். முதல் ரக்காத்தில முதல் தக்பீரிலே சொல்லப்படும் சனா ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லது அல்ஹம்து சூராவை ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் பெருமானாரின் மீது ஸலவாத்துக்களை ஓத வேண்டும் என்று சொல்லி தரப்படுகிறது. கண்ணியமானவர்களே, பெருமானாரின் பெயர் உச்சரிக்கப்படாத இடங்களே இல்லை, காலங்களே இல்லை, நேரங்களே இல்லை. கொத்துபா ஓதப்படுகிறது. 2 கொத்துபாவிலேயும் பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற அத்தியாயத்தை ஓதப்படும். இன்னல்லாஹ வ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி. அந்த நேரத்திலே ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் ஸலவாத்தை வாய்க்குள்ளே ஓதிக்கொள்ள வேண்டும், மனதால் ஓதிக்கொள்ள வேண்டும். ஷாஃபி மதுஹபிலே இருக்கக்கூடியவர்கள் வாய் திறந்து ஓதுவார்கள். கண்ணியமானவர்களே, கொத்துபாவில் கூட பெருமானாரின் மீது ஸலவாத்தை விடுவதற்கு அனுமதி இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு நேரங்களிலும் பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கிலே அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஅத்தின் பாங்கு சொல்லுகின்ற நேரத்திலே பெருமானாரின் பெயர் உச்சரிக்கப்படுகின்ற நேரத்திலே ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். குர்ரத் ஐனுக்கு யா ரசூலல்லாஹ் என்ற ஸலவாத்துக்களை ஓதி பெருமானாரின் மீது அதை நாம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. அதை விடவும் கடைசியாக சொல்லப்படுகிறது பாங்கினுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முஅத்தின் முடித்த உடனே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முடித்த உடனே ஹக்கன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வஸல்லம் என்ற வார்த்தைகளை சொல்லி நாம் முடிக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்ராவிலே சென்றவர்களுக்கு தெரியும், சஃபாவிலே நின்று ஸலவாத்து சொல்லுவார்கள், மருவாவிலே நின்று ஸலவாத்து சொல்லுவார்கள், தவாஃபிலே ஸலவாத்து சொல்லுவார்கள். எல்லா இடங்களிலும் பெருமானாரின் மீது ஸலவாத்துக்களும் சலாம்களும் அங்கே சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மஜ்லிஸிலே உட்காருகின்ற நேரத்திலே, மஜ்லிஸை ஆரம்பிக்கின்ற நேரத்தில் பெருமானாரின் மீது சலாம் சொல்லப்படுகிறது. மஜ்லிஸில் இருந்து கலைகின்ற நேரத்தில், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் கலைகிறோம் அல்லவா, அந்த நேரங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்துக்களை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. முஹம்மத், அஹம்மத் என்ற வார்த்தைகளை கேட்டாலே நீங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் என்னுடைய பெயரை கேட்டு சலாம் சொல்லவில்லையோ அவர்கள் கஞ்சர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ன அவலன் நாஸி பியௌமில் கியாமா அக்ஸருஹும் அலா ஸலாத்தன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலே எனக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் என் மீது அதிகம் ஸலவாத்து சொன்னவர்கள் என்ற ஹதீஸை பெருமானார் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்த தியாகங்கள் பல. நமக்கு என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும். பெருமானார் நமக்கு செய்த தியாகங்களுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய கைமாறு ஸலவாத்தும் சலாம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, என்ன துயரங்கள் வந்தாலும் சரி, என்ன
இடுக்குகள் வந்தாலும் சரி, என்ன நெருக்கடிகள் வந்தாலும் சரி, பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், அனைத்தும் நீங்கிவிடும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத் இருக்கிறது அல்லவா, மிக பாக்கியமானது என்பதாக சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தையும் சலாமையும் சொல்வதினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை. அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை. அல்லாஹ் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லுகிறான். மூமின்களே, நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள், நம்மை அல்லாஹ் கட்டளையிடுகிறான். கட்டளையை நாம் அடிபணிகிறோமே தவிர பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் ஸலவாத்து சொல்வதால் உயர்வுகளும் அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. ஆனால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதால் உயர்வு நமக்கு மட்டும்தான். சொல்லாமல் இருந்தால் தாழ்வு நமக்கு மட்டும்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பெருமானாரின் மீது அதிகம் ஸலவாத்தை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து ஓதுவது ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது, நன்மைகள் பெருக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். குடும்பத்திலே ஏற்படுகின்ற நெருக்கடிகள், கஷ்டங்கள், உறவுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிகம் நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். மருத்துவரின் மூலமாக கைவிடப்பட்ட நோய்களுக்கு மருந்து ஸலவாத்து என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மருத்துவர் சொல்லுகிறார், இதற்கு மருந்தே இல்லை என்று சொன்னாலும் மருந்தே இல்லாத நோய்களுக்கு மருந்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்வது, சலாம் சொல்வது. ஸலவாத்து ஒருவர் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓத மறந்து விட்டால், பெருமானாரின் மீது ஒரு மனிதன், ஒரு மூமின் ஸலவாத்து ஓதுவதை விட்டுவிட்டால் அல்லது சொல்லுவதை மறந்து விட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நசிய தரீக்குல் ஜன்னா என்று சொன்னார்கள். சொர்க்கத்தின் பாதையை அவர் மறந்து விட்டார் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்திற்கு அழைத்து போகக்கூடிய பாதையாக அமைவதுதான் ஸலவாத்து, சலாம். பெருமானாரின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்ல வேண்டும். சுவன பாதைகளை மறக்க வேண்டும் என்று சொன்னால் ஸலவாத்தும் சலாமும் சொல்லாமல் இருந்தாலே போதும். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸலவாத் என்பது ஒவ்வொரு நாளும் பெருமானாரின் மீது ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்வது போன்று மலக்குமார்களும் ஸலவாத்துகள் சொல்லுகிறார்கள். ஸலவாத்து சொல்வதனால் நமக்கு என்ன பல? ஸலவாத்து நாம் சொல்லுகிறோம், பெருமானாரின் பெயர் கேட்கப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டே வார்த்தைகள், இதை சொல்லுகிறோம். இதனால் நமக்கு என்ன பலன் என்று சொல்லுகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஸய்யாஹூன் என்று சொல்லப்படக்கூடிய மலக்குமார்கள் அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறான். உலகம் முழுவதும் அவர் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த மூளை முடுக்குகளிலே எந்த அடியான் ஸலவாத்து சொல்லுகிறானோ அந்த ஸலவாத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு பெருமானாரிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய மலக்குமார்கள் அவர்கள். பெருமானாரே சொல்லியிருக்கிறார்கள், ஸய்யாஹூன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலக்குமார்கள் என்னுடைய ஸலவாத்தை, உலகம் முழுக்க சொல்லப்படக்கூடிய ஸலவாத்தை அவர்கள் ஏந்தி கொண்டு என்னிடத்தில் கொண்டு ஒப்படைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து உட்கார்ந்தவர்கள் அதற்கு பதில் சொல்லுகிறார்கள். அதைவிடவும் பெருமானார் முக்கியமாக சொன்னார்கள், எந்த மனிதன் ஸலவாத்து சொல்லுகிறான் என்று அவனுடைய பெயரை உச்சரிக்கப்படுகிறது. இன்னொரு விஷயத்தையும் பெருமானார் சொன்னார்கள், எந்த மனிதன் பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லுகிறானோ அந்த மனிதனுடைய தந்தையின் பெயரையும் சொல்லப்படுகிறது. இன்னொருடைய மகனார் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறார், இன்னொருடைய மகனார் உங்களுக்கு ஸலவாத்து சொல்லுகிறார் என்ற வார்த்தைகள் எல்லாம் ஸய்யாஹூன் என்று சொல்லப்படக்கூடிய மலக்குமார்களின் மூலமாக எனக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது, எனக்கு கொண்டு வந்து ஒப்படைக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிடத்திலே நிறைய வரவேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் இழந்து போனதற்கு காரணமே ஸலவாத்து சொல்லாமல் இருந்ததுதான். பெருமானாரின் மீது ஸலவாத்தை நாம் சொல்ல விட்டதின் காரணத்தினால் தான் நிறைய சங்கடங்களையும் நிறைய கஷ்டங்களையும் நிறைய துன்பங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலேயும் சிலர்கள் கிண்டலாகவும் கேலியாகவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாட்ஸ்அப்பிலே நாம் பார்க்கிறோம், ஸலவாத்துன் நாரியாவை ஓதினால்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை ஓதினால் உலகத்திலேயே அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்றாலும் ஸலவாத்தினால் அந்த நோய் மருந்தாக மாறிவிடும் என்பதாக, அந்த நோய்க்கு மருந்தாக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்ட பெருமானாரின் ஸலவாத்துகளை கேவலமாக பேசக்கூடியவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாரை பற்றி புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் பெருமானாரின் மீது ஸலவாத்து ஓதுவதற்கு மனம் வரும். இன்னும் சில இடங்களிலே நாம் பார்ப்போம், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கு அவர்கள் எப்படியெல்லாம் பிரயாசை எடுத்துக் கொள்வார்கள், ஒளி செய்து கொள்வார்கள், பரிசுத்தமாக வீடுகளை ஆக்கிக் கொள்வார்கள், ஸலவாத்தை தங்களுடைய வாழ்க்கை முழுக்க ஓதிக்கொண்டே இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு முறை பெருமானார் 500 முறை பெருமானாரின் மீது ஒரு மனிதன் ஸலவாத்து ஓதுவதினால் அவனுக்கு வறுமையே வராது என்பதாக சொல்லப்படுகிறது. மற்றதை கூட நாம் உலகத்திலே 500 முறை செய்து விடுவோம், எல்லா காரியங்களையும் நாம் அதிகமாக செய்து விடுவோம். ஆனால் ஸலவாத்து சொல்வதற்கு நாம் கொஞ்சம் சுணக்கமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அலி அக்பர் நகாவந்தி என்று சொல்லப்படக்கூடிய சூஃபி அவர்கள் ஒரு நாள் கப்பலில் பயணம் செய்கிறார்கள். நடந்த உண்மையான நிகழ்வுகள். அவர்கள் கப்பலிலே பயணம் செய்கின்ற நேரத்திலே கப்பலிலே குறைந்தது நிறைய பேர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு சூஃபி. நடுக்கடலிலே கப்பல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. காற்றிலே பயங்கரமாக கப்பல் ஆடிக்கொண்டிருக்கிறது. கப்பல் ஆடிக்கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் பரைஷானியிலே இருக்கிறார்கள். எல்லோரும் ஒருவரை ஒருவர் முசாபா செய்து கொண்டார்கள். இதற்கப்புறம் நமக்கு மரணம் தான். கப்பலை நடுக்கடலில் இருந்து காப்பாற்றுவதற்கு அல்லாஹுவை தவிர வழி இல்லை என்று அவர்கள் எல்லாம் முடிவு செய்து ஒருவரை ஒருவர் கடைசி பார்வையை, கடைசி தீதாரை பார்த்துக் கொள்கிறார்கள். மரணத்தின் பிடியிலே வந்து நிற்கிறார்கள். அடுத்து கப்பல் கவரப் போகிறது என்பதாக நினைக்கிறார்கள். இறை ஞானிகள் எல்லாம் எதற்கும் பயப்பட மாட்டார்கள். லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். சூஃபி அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கப்பல்ல கப்பல் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது கவரும் என்பதாக தெரியவில்லை. எல்லோரும் பயந்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது முழித்து பார்க்கிறார்கள். கப்பல் மிகவும் மோசமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில வினாடிகளிலே கப்பல் கவிழ்ந்து விடுமோ என்று நினைக்கிறார்கள். உடனே மக்கள் எல்லாம் பரேஷானியிலே சத்தமிட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இவர்கள் எழுந்து ஒரு குரல் விட்டார்கள், அமைதியாக இருங்கள், சிறிது நேரம் அமைதியாக இருங்கள். இப்பொழுதுதான் நான் கனவு கண்டேன். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கனவிலே வந்து சொன்னார்கள், நீங்கள் ஸலவாத்தை என் மீது 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள், உங்கள் கப்பல் காப்பாற்றப்படும் என்பதாக சொன்னார்கள். அலி அக்பர் நகாவந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன உடனே மக்கள் எல்லாம் ஆபத்திலிருந்து தப்பித்தால் போதும் என்ற மிகப்பெரிய அந்த இக்கட்டான நெருக்கடியான நேரத்திலே அவர்கள் 100 முறை பெருமானாரின் மீது ஸலவாத்து சொன்னார்கள். அந்த கப்பல் கரையை வந்து சேர்ந்தது என்பதாக வரலாறு. கண்ணியமானவர்களே, வெண்ணெயை கையில வைத்துக் கொண்டு நெய்யுக்கு அலைந்து கொண்டிருக்கிறோம். டாக்டர்களிடத்திலே அள்ளி அள்ளி கொடுக்குகிறோம். ஆனால் எதையுமே எதிர்பார்க்காத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது. சில இடங்களிலே பார்த்தால் பள்ளிவாசலிலே மிக மலர்ச்சியாக இருக்கும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஸலவாத்தை சொல்லுவார்கள். அதையும் ஜும்மாவுக்கு பின்னால் பார்த்தால், ஜும்மா தொழுகை முடிந்ததற்கு பின்னால், அவர்கள் துஆக்களை எல்லாம் முடித்ததற்கு பின்னால் எல்லோரும் கூட்டமாக எழுந்து நின்று, யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், நபியே உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும், ரசூலே உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும், ஹபீபே உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும், ரஹ்மத்துல்லில் ஆலமீனே உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அந்த ஸலவாத்து வாழ்த்துக்களை சொன்னதற்கு பின்னால் தான் அந்த ஜும்மாவினுடைய கூட்டங்கள் பிரிந்து செல்லும் என்பதாக நாம் ஒவ்வொரு இடங்களிலேயும் பார்க்கத்தான் செய்கிறோம். ஆனால் சில இடங்களிலே அசர் தொழுகையிலே ஸலவாத்து சொல்லுவார்கள். தொழுகைக்கு பின்னால், சுபஹு தொழுகைக்கு பின்னால் ஸலவாத்தை சொல்லுவார்கள். சில இடங்களில் அதுவும் சொல்லுவதில்லை. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகத்தின் மீது ஸலவாத்தையும் சலாமையும் சொல்லுங்கள், நீங்கள் சலாமத்து பெறுவீர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா
உயிராக இருக்கும் பொழுதே பெருமானாரை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். மரணமானதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத்தை நமக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டும். மரணமானதற்கு பின்னால் மஹ்ஷரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு மட்டும் தலைவர்கள் அல்ல, முனாஃபிக்கீன்களுக்கும் தலைவர் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஷ்ரிக்கீன்களுக்கும் தலைவர், காஃபிர்களுக்கும் தலைவர், உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இருப்பார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன அவலன் நாஸ் பியௌமில் கியாமா, எல்லா மனிதர்களுக்கும் முன்னால் நான் தான் கியாமத்தில் வந்து நிற்பேன், எல்லா மனிதர்களுக்கும் ஷஃபாத் செய்வேன் என்று சொன்னார்கள். எல்லா கூட்டத்தார்களும் எல்லா நபிமார்களும் பெருமானாருக்கு பக்கத்திலே வந்து நின்று கேட்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னார்கள், என்னிடத்திலே மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? கியாமத்திலே என் மீது அதிகம் ஸலவாத்துக்களையும் சலாமையும் சொன்னவர்கள் தான் எனக்கு பக்கத்தில் இருப்பார்கள் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் முழுக்க படைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள், மறு உலகம் முழுக்க படைக்க காரணமாக இருந்தவர்கள், நம்மை படைக்க காரணமாக இருந்தவர்கள், உலக படைப்பினங்களை படைப்பதற்கு காரணமாக இருந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு ஒன்றும் இல்லை, ஸலவாத்தும் ஸலவும் மட்டும்தான். பெருமானாரின் மீது ஸலவாத்துகளையும் சலாமுகளையும் நீங்கள் பொழிந்து கொண்டே இருங்கள். முகம் மலர்ச்சியாக இருக்கும். முகம் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டுமா, ஒளி விலக வேண்டுமா? பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். ஃபேர் அண்ட் லவ்லி தடவ வேண்டிய அவசியம் இல்லை, ஃபேர் ஹேண்ட்ஸம் தர வேண்டிய அவசியங்கள் இல்லை. முகமலர்ச்சியாக இருக்க வேண்டுமா? பெருமானாரின் மீது ஸலவாத்துக்களை சொல்லிக் கொண்டே இருங்கள். ஒவ்வொரு மூச்சுக்கு பின்னாலும் பெருமானாருடைய ஸலவாத் இருக்கட்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் பிறப்பதற்கு காரணம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் வாழ்வதற்கு காரணம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் நரகத்திற்கு போகாமல் பாதுகாக்கப்படுவதற்கு பெருமான் காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சொர்க்கம் போக வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் துஆ செய்து கொண்டிருந்தார்கள், இன்னும் துஆ செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, பெருமானாருக்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறுகள், அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் நமக்கு செய்த தியாகங்களுக்கு நாம் பிரதிபலனாக பிரதி உபகாரமாக செய்யக்கூடியவைகள் ஸலவாத்தும் ஸலாம் தான். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானாரின் மீது ஸலவாத்தையும் ஸலாமையும் சொல்லக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உமராக்களையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு களித்து நேரடியாக பெருமானாரின் ரவுலாவிலே சென்று நேரடியாக சலாமை சொல்லி பெருமானாருடைய சலாத்தை கனவிலே நாம் பதில் பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத்தை பெறக்கூடியவர்களாக, உலகத்தில் ஜியாரத்தையும் மறுமையிலே ஷஃபாத்தையும் பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.